பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். இந்த வார்த்தைக்கான சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 3 தேசத்து ராஜாக்க யுத்தத்துக்கு போகிறாங்க. அவங்க சேனைகளோட கூட வனாந்திரத்தில் குடிக்க தண்ணியே இல்லை. அந்த மொத்த இராணுவமும் அவங்களோட சேர்ந்த அந்த குதிரைகள் எல்லாமே தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்க. அதனால் சத்துருக்கள் நம்மளை ஈஸியாக மேற்கொண்டுருவாங்க, நாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி வனாந்தரத்திலே நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு கலங்குகிற சூழ்நிலை தான். அப்போ தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது உண்டா, இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு அவங்களிடத்துல கேட்கலான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வராங்க. எலிசா என்கிற தீர்க்கதரிசி அழைத்து வரப்படுறாரு. அவர் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஒரு காரியம் சொல்றாரு. இந்த பள்ளத்தாக்குல வாய்க்காலை வெட்டுங்க. நீங்க காத்தையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா இந்த வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று. அப்போ அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, காத்தும் இல்லை, மழையும் இல்லை, இது ஒரு வனாந்தரம் வேற, இதுல வாய்க்காலை வெட்டுனா எப்படி அப்படின்னா, இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். உங்க வேலை விசுவாசிக்கிறது. வாய்க்காலை வெட்டுங்கன்னா வெட்டணும், முடியும். அந்த மாதிரி வாய்க்காலை வெட்டுனாங்க. தண்ணீரை கர்த்தர் அற்புதமா நிரப்பினார். உங்க வாழ்க்கையிலும் கூட நம்ப முடியாத காரியம், கிரகிக்க முடியாத காரியம் ஆண்டவர் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கார். நீங்க விசுவாசத்தோட வாய்க்காலை வெட்டணும். வாய்க்காலை வெட்டுறதுன்னா என்ன? ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம். உங்க தேவை எதுவா இருந்தாலும் ஜெபம் மட்டும் பண்ணுங்க. முடிந்தவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க கருத்தா ஜெபிக்க ஜெபிக்க வெளிப்பிரகாரம் பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த தேவை சந்திக்கப்படும், அந்த காரியம் வாய்க்கும், ஆண்டவர் செய்வார். அதுதான் அற்புதம், இயற்கைக்கும் மேற்பட்ட அற்புதம். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? எந்த காரியத்துல நீங்க கலங்கி நிக்கிறீங்க? ஆண்டவரிடத்துல ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த காரியத்துல இந்த தேவைக்காக நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த தேவையை நீங்க சந்திக்கணும்ப்பா. இந்த குறைவை நிறைவாக்கணும். இந்த காரியம் வாய்க்கப்படணும். இந்த காரியத்துல அற்புதம் நடக்கணும்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமீன். God bless you.